காட்டுல மழை இல்லாம எல்லாம் காஞ்சு போயிருந்தது. அத பார்த்து சிங்கராஜா ரொம்ப வருத்தப்பட்டாரு. எல்லா மிருகங்களும் பசியிலும் பட்டினியிலும் இருந்தது. மகாராஜா, உங்களோட வருத்தம் என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இதுக்கான வழி என்னன்னு எனக்கு தெரியும். காட்டுல மழை பெய்யறதுக்காக நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்வேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு முனிவர்கிட்ட போவோம். மழை வர்றதுக்கான வழி அந்த சாமியார்ட்ட கிடைக்கும். அப்படின்னா சரி, நம்ம இன்னைக்கே முனிவர்கிட்ட போவோம். முனிவரே, காடெல்லாம் வறண்டு கிடக்கிறது. ஆறு மற்றும் ஏரிகளும் வற்றி போய் விட்டது. மிருகங்கள் தாகத்தால் தவித்து இறக்கின்றன. ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் முனிவரே. உன் காட்டோட நிலைமை நல்லா இருக்கணும்னா ஒரு கர்ப்பவதி ஆட்டால தான் முடியும். ஒரு ஆட்டின் கையில் காட்டின் ரட்சிப்பா? எனக்கு புரியவில்லையே. நான் உனக்கு புரிய வைக்கிறேன். சம்பான்னு ஒரு கர்ப்பமான ஆடு இருக்கு. அந்த ஆட்டு எப்போ பாகிஸ்தான் நதியில குளிக்கிறானோ அப்போதான் உன் காட்டுல மழை பெய்யலாம். ஆனால் அந்த ஆட்டை எங்கு கண்டுபிடிப்பது முனிவரே? பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கிற காட்டுல தான் சம்பா இருக்கா. போங்க, அங்க போய் தேடுங்க. சிங்கராஜா தன்னோட எல்லா கூட்டத்தையும் கூட்டிக்கிட்டு சம்பா ஆட தேடுறதுக்காக பாகிஸ்தான் சைடு நடந்து போறாரு. மகாராஜா, அங்க பாருங்க, அங்க பாகிஸ்தான் தெரியுது. அதோ நதியின் அந்த பக்கம் பாகிஸ்தான் உள்ளது. முனிவர் சொன்னது பாகிஸ்தான் அருகில் உள்ள காட்டில் சம்பா இருக்கின்றாள். அப்படின்னா சம்பா இங்கதான் எங்கேயோ இருக்கா? ஆம், வாங்க அவளை தேடுவோம். எல்லாரும் சேர்ந்து சம்பாவை தேடுறாங்க. அப்பா அவங்க சம்பாவை பாக்குறாங்க. நீதான் அந்த சம்பாவா? ஆமா, ஆனா நீங்கெல்லாம் யாரு? என் பெயர் சிங்கராஜா. நான் கீர் எனும் காட்டிலிருந்து உன்னை தேடி வந்திருக்கிறேன். எங்க காட்டு ரொம்ப வறந்து போய் இருக்கு. அப்போ பாபா என்ன சொன்னாரன்னா, மழை வர வைக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யுவாரணி. ஒருவேளை என் வீட்டுக்காரர் இங்க இருந்தாருன்னா நான் உங்களுக்கு உதவி பண்ணிருக்க முடியும். அப்போ இந்த நேரத்துல நீங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டியா? அப்போ உங்க கணவர் எங்க? என் புருஷன் ஒரு மந்திரவாதி. அவர் ரொம்ப சக்திசாலியார். ஆனா ஒரு நாள் ராட்சசன் கையால இறந்துட்டாரு. அப்படியா? அப்போ அண்ணா அவங்கள மந்திர சக்தி உங்களுக்கு தெரியாதா? அவரோட குழந்தை என்னோட வயித்துல வளருது. எப்ப அவரோட குழந்தை பிறக்குதோ அந்த நிமிஷத்துல என்னோட கணவனோட எல்லா சக்தியும் எனக்குள்ள வந்துரும். ஆமா, ஆனா முனிவர் என்கிட்ட சொன்னாரு, அந்த மந்திர சக்தி உனக்குள்ள வரணும்னா நீ போய் அந்த பாகிஸ்தான்ல உள்ள நதியில குளிச்சுட்டு வரணும். இது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீங்க எல்லாம் இங்கேயே வந்திருக்கீங்க, அத முதல்ல எனக்கு சொல்லுங்க. எங்க காடு வறண்டு போயிருக்கு. எங்க காட்டுல மழை பெய்யணும்னா நீ போய் பாகிஸ்தான்ல உள்ள அந்த நதியில குளிச்சுட்டு வரணும். ஒருவேளை என்னோட பாகிஸ்தான்ல குளிக்கிறதுனால உங்க காட்டுல மழை பெய்யுதுன்னா நான் அந்த ஆபத்தை எதிர்க்க ரெடியா இருக்கேன். ஆமா, இதனால எங்களோட பிரச்சனையும் தீந்துரும், உனக்கும் மந்திர சக்தி முழுசா கிடைச்சிரும். சரி, அப்பனா நாளைக்கு காலையில நம்மள பாகிஸ்தான் போலாம். இத கேட்ட உடனே எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. பயணத்துக்கான ஏற்பாடு செய்யுங்கள். நாளைக்கு நம்ம எல்லாரும் பாகிஸ்தான் போகிறோம். அடுத்த நாள் சிங்கராஜா, சம்பா ஆடு மற்றும் எல்லா விலங்குகளுமே பாகிஸ்தான் காட்டுக்குள்ள போறதுக்காக கிளம்பிட்டாங்க. கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு நதி வந்தது. ராஜா சிங்கம் தண்ணியில காலு வச்ச உடனே அப்போ நதியில இருந்து ஒரு ராட்சசன் வரான். அரே அருவிகட்ட மிருகங்களாரா, நீங்க இந்த நடி கடுகு போட முடியாது. ஒருவேளை யாருன்னு இந்த நடி கடிக்கல நினைச்சா அவங்கள நான் உயிரோட விட மாட்டான். ராட்சசன் சொன்னதை கேட்டு எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. ஆனா சரியான நேரத்துல சம்பா சொல்றா, ராட்சசனையா, உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் மந்திரவாதி மங்களோட மனைவி. என்ன என்ன நீ மந்திரவாடி மங்களோட மனைவியா? ராட்சசனையா, ஆனா பாகிஸ்தான் நீ எதுக்கு போற? பாகிஸ்தான்ல இருக்கிற அருவில நான் குளிச்சேனா என் வயித்துல வளர்ற மந்திரவாதியோட வாரிசுக்கு இன்னும் சக்தி கிடைக்கும். இதனால் எங்கள் காட்டில் மழை பெய்யும். எங்கள் காடு பல பல ஆண்டுகளாக வறட்சி அடைந்துள்ளது. நீங்க எல்லாரும் ஒரு நல்ல விஷயத்துக்கு போகிறா, அதுக்கு தான் நான் உங்களை தடுக்க மாட்டான். போங்க. சம்பா கூட எல்லா விலங்குகளும் நதியை கடந்து போறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே எல்லாம் பாகிஸ்தான் காட்டுக்குள்ளார வந்துடுறாங்க. இதோ பாருங்க, நம்ம இப்ப பாகிஸ்தான்ல உள்ள காட்டுல இருக்கிறோம். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் ரொம்ப சீக்கிரம் அந்த அருவி கிட்ட நான் போகணும். அதுல குளிச்சு நான் என்னோட சக்தி எல்லாம் வர வைக்கணும். அப்புறம் உங்க காட்டுலயும் மழை வர வைக்கணும். அங்க பாகிஸ்தானோட சிங்கராஜாவும் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாரு. வசீரியாலா, கடந்த 5 வருஷமா நம்ம காட்டுக்குள்ள மழையே இல்ல. அதுக்காக அதனால மிருகத்துல எல்லாம் தண்ணி இல்லாம தாங்கிறாங்க. இன்னும் எவ்வளவு நாளா நீங்க பசியோட பட்னியோட இங்க காட்டுல வாழ்றது? இன்ஷா அல்லாஹ், கூடிய சீக்கிரம் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அப்ப அங்க திடீர்னு ஒரு பறவை வந்து என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. நான் இந்தியா மிருகத்துல எல்லாம் நம்ம காட்டுக்குள்ள வருது நான் கண்ணாரா பார்த்தா. அவங்க கூட ஒரு ஆடு இருக்குதா? சொல்லுங்க ராஜா.
நான் அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த பறவையோட பேச்சு கேட்டு சிங்கராஜா அதிர்ச்சி ஆகல. அதுக்கு பதிலா வேக வேகமா சிரிச்சாரு. அத பார்த்ததும் கரடி என்ன கேக்குதுன்னா, மன்னிச்சுக்க ராஜா, நீங்க எல்லாரும் அவங்கள பத்தி தான் எதிர்பார்க்கறாரா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஒரு ஃபக்கீர் பாபா என்கிட்ட சொன்னாரு, பாபா எங்க காட்டுல ரொம்ப வருஷங்களாக மழையே பெய்யல. மழை பெய்யறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. உன் காட்டுக்குள்ள மழை வரி வைக்கிறதுக்கு உன்கிட்ட ஒரு உபாயம் இருக்கு. அது உன்னால பண்ண முடியுமா? என் நாட்டுக்காக நான் எதையும் செய்வேன் பாபா. சரி, அப்பன்னா கேளு. இந்தியன் காட்டுக்குள்ள செம்பானே ஆடு மாச்சமா இருக்கு. அவன் நீ எப்படோ பாகிஸ்தான் காட்டுக்குள்ள கூட்டு வந்தி அந்த நதியில குளிச்ச வைக்கினா உங்க காட்டுல மலையே மலை. புரியுதா உனக்கு? அந்த ஆடு தன்னோட விருப்பத்தினால இல்ல, நம்மளோட விருப்பத்தினால வருது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நான் சொல்றபடி கேட்டா போதும். அப்புறம் சிங்கராஜா என்ன சொன்னார்னா, இந்துஸ்தானோட எல்லா விலங்குகளையும் நம்ம வரவேற்கலாம். மகாராஜா, நம்ம எதிர் நாட்டு விலங்குகள் ஏன் வரவேற்கிறோம்? இது ஒரு வரவேற்பு இல்ல, இது ஒரு சதி. கொஞ்ச நேரத்திலேயே இந்துஸ்தான் பாகிஸ்தானோட விலங்குகள் எதிரில நிக்கிறாங்க. அப்புறம் பாகிஸ்தானோட விலங்குகள் இதயத்துல இருந்து வரவேற்கிறாங்க. இது நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டது. நீங்க எங்களை மனப்பூர்வமா வரவேற்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. சொல்லுங்க நண்பர்களே, நீங்க எல்லோரும் பாகிஸ்தான் எதுக்கு வந்திருக்கிறீங்க? நாங்க ஒரு அருவியை தேடிட்டு இருக்கோம். அதுல நான் குளிக்கணும். சம்பா அந்த நதியில குளிச்சிட்டு வந்தானா எங்க காட்டுல நல்ல மழை பெய்யும். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. நல்லது செய்யறதுக்கு எதுக்கு தாமதிக்கணும்? வாங்க நதி பக்கம் போகலாம். அப்புறம் சிங்கராஜா எல்லாரையும் அந்த அருவி கிட்ட கூட்டிட்டு போகுது. அங்க சம்பாவும் மத்த எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமா குளிக்கிறாங்க. அந்த அருவியில குளிச்ச உடனே அந்த ஆடுக்கு ரொம்ப சக்தி வருது. அப்புறம் சம்பா வெளியே வந்த உடனே அவ வயித்துல இருந்து ஒரு குழந்தை வெளியே வந்துருது. இத பார்த்த உடனே ஆடோட சிங்கராஜா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஓ ஹுஷாமுதீன், ஹுஷாமுதீன், எல்லோருக்கும் முபாரக். எனக்கு அலியாவரம் கொடுப்பவன் பாகிஸ்தான் மண்ணில் பிறந்து விட்டான். சிங்கராஜா இது சொன்னதை கேட்டு எல்லா விலங்குகளும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. உங்க ஆயுள அதிகமா ஆக்குறவன் பிறந்துட்டானா? இதுக்கு என்ன அர்த்தம்? என்னிடம் ஃபக்கீர் பாபா சொன்னது, இந்தியாவின் கர்ப்பிணி ஆட்டின் வயிற்றிலிருந்து பிறக்கும் ஆட்டுக்குட்டியை நான் சாப்பிட்டால் சாகாவரம் பெற்று விடுவேன் என்று. ஆனா முனிவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, சம்பா பாகிஸ்தான்ல உள்ள ஆத்துல குளிச்சான்னா எங்க காட்டுல மழை பெய்யும்னு. நீங்கள் இந்தியர்கள் ரொம்ப அப்பாவிகள். என்ன சொல்றீங்க? நீ போன அந்த முனிவர்கிட்ட இந்த குள்ள நரி தானே கூட்டு போச்சு. ஆமா, நீ சிங்கமா இருந்தாலும் ரொம்ப முட்டாளா இருக்கிற. இந்த குள்ள நரி என்னோட விசுவாசி. நான் சொன்னதுனாலதான் இவ உன்னை முனிவர்கிட்டே கூட்டு போனா. அப்படின்னா நீ ஒரு துரோகியா குள்ள நரி? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. ஆனா அந்த சிங்கராஜா இந்த காட்டுக்கு ராஜாவா ஆன உடனே என்ன இந்த காட்டுக்கு மந்திரி ஆக்கிடுவாரு. அப்புறம் ஒன்னு சொல்லுவாங்களே, இதுக்கு பேர் தான் நம்ப வச்சு கழுத்து அறுக்கிறது. அப்படின்னா அந்த முனிவரும் நான் அனுப்புன ஃபக்கீர் பாபாவே தான். ஆனா நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? சாகாவரம் பெறுவதற்காகத்தான். உன் பிள்ளைய சாப்பிட்ட உடனே நான் சாகாவரம் பெற்று விடுவேன். சிங்கராஜா அந்த குட்டியாட சாப்பிட முன் வரும்போது அங்க உடனே சாமியார் வராரு. நான் சொன்னது கொஞ்சம் கேளு சிங்கராஜா. கதையில இன்னும் டெஸ்ட் இன்னும் முடியல. சுவாமிஜி அங்க பார்த்த உடனே இந்திய விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. நீ அமுச்சு விட்டுற மிருகம் அங்க வேஷம் போட்டு வந்துச்சு. ஆனா என்ன நடந்ததுன்னா, அது வர முன்னாடி அது நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் நானும் முனிவரும் அவனை கைது பண்ணி சிறையில் அடைத்து விட்டோம். அப்பனா எங்களோட நாடகம் எல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியுமா? ஆமா குள்ளநரி, நான் ஒரு அரசன். முழு காட்டையும் கண்காணிக்கிற எனக்கு உன்னை கண்காணிக்க தெரியாதா? அப்புறம் சாமிஜி வந்து சிங்கராஜா கிட்ட சொன்ன ரகசியம் என்னன்னா, அது என்னன்னா, இந்த நதியில குளிச்சுனா இங்க காட்டுல மழை பெய்யும். அதனாலதான். அப்புறம் குளிச்சதுக்கு அப்புறம் மந்திரவாதி என்னோட கணவனோட சக்தி எல்லாம் எனக்கு வர வேண்டியது இருந்தது. அது இப்ப எனக்குள்ள வந்துருச்சு. அதனாலதான் நீ சக்தியால உன் சம்பாவை அந்த ஆடுனையும் தொடவே முடியாது. புரிஞ்சுக்கோ. என்னோட நாட்டுக்கு வந்து எனக்கே சவால் விடுறியா? நாங்க இந்தியர்கள் எங்க போனாலும் எங்க திமிரு அப்படியே இருக்கும். நான் சாகாவரம் பெறுவதிலிருந்து யாரும் என்ன தடுக்க முடியாது. நான் இப்பவே இந்த ஆட்டுக்குட்டியை சாப்பிட போறேன். சிங்கராஜா ஆட்டுக்குட்டியை சாப்பிட முன் வரும்போது சம்பா அவளோட சக்தியை வச்சு அடிச்சு துவைச்சிடுறா. ராஜா சிங்கத்தோட கணக்க முடிச்சிட்டோம். இந்த நம்பிக்கை துரோகி நிறைய என்ன பண்ண சுவாமி? எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. நான் இப்பவே அவளை சாப்பிட்டு துரோகத்துக்கான தண்டனை கொடுக்கறேன்.
என்ன மன்னிச்சிருங்க சுவாமிஜி, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜ். தப்பு பண்றவனு என்ன மன்னிக்கிறதா பெரிய மனுஷப்பா. அதுக்காக தான் நீ இவனை மன்னிச்சு. சுவாமிஜி சொன்னதை கேட்டு அந்த ஆடு சிங்கத்தையும் நிறைய மன்னிச்சிடுச்சு. அப்புறம் எல்லாரும் திரும்பி அவங்க காட்டுக்குள்ளார வராங்க. காட்டுக்குள்ள வந்த உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. சம்பா, உன்னாலதான் நம்ம காட்டுக்கு சந்தோஷம் திரும்ப கிடைச்சிருக்கு. அதனால நான் முடிவு எடுத்திருக்கிறேன். இனிமேல் நீயும் எங்க கூட இந்த காட்டிலே இருந்துரு. சிங்கராஜா சொன்னதை கேட்டு சம்பா சிங்கராஜா காட்டிலேயே வாழ ஒத்துக்கிட்டா. இப்ப எல்லா விலங்குகளும் காட்டுக்குள்ள சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறாங்க. காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ராணி அப்படிங்கிற ஒரு தைரியசாலி ஆடு இருந்துச்சு. ராணி அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேரோட உயிரை காப்பாத்தி இருந்துச்சு. அதனால ராணிய பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு நாள் ராணிக்கு திடீர்னு உடம்பு முடியாம போச்சு. இங்க பாருங்க, ராணிக்கு உடம்பு ரொம்ப முடியலன்னு நினைக்கிறேன். நீங்க அவளை கொஞ்சம் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்களேன். நான் இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். இல்லங்கய்யா, நீங்க என்ன பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க. நாளைக்கு நானே டாக்டரை பார்க்க போய்க்கிறேன். ஆனா உனக்கு தான் உடம்பு சரியில்லையே ராணி. என்னை எல்லாரும் தைரியமான ஆடுன்னு சொல்றாங்கல்ல, அதனால நான் தனியாவே ஹாஸ்பிட்டல் போறேம்மா. அப்படி அடுத்த நாள் காலையில உடம்பு முடியாத ராணி தனியாவே டாக்டர் பார்த்து மருந்து வாங்கிட்டு வர கிளம்புச்சு. நண்பர்களே, ஒளிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த ஆடை வேட்டையாடலாம். அப்படி காலுவும் அவனுடைய கூட்டாளிகளும் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ராணி அவங்க பக்கத்துல வந்த உடனே அவங்க 3 பேரை ராணியை சுத்தி வளைச்சாங்க. நண்பர்களே, புடிங்க. என்ன எதுக்காக பிடிக்கிறீங்க? நான் உங்களுக்கு என்ன அநியாயம் பண்ணேன்? ரொம்ப தைரியசாலி ஆடு மாதிரி பண்ணல. இப்ப எங்க முன்னாடி தைரியத்தை காட்டு. அந்த தைரியத்தை நீ காட்டலன்னா இந்த காலு கசாப்பு கடைக்காரன் உன்னை துண்டு துண்டா வெட்டி மட்டன் மசாலா, மட்டன் பிரியாணி, மட்டன் குருமா பண்றவங்களுக்கு உன்னை வித்துருவான். நில்லுங்க, உங்களுக்கு தெரியல ஜனங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்னு. நீங்க தான் என்ன கொன்னீங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க. முட்டாள் ஆடு, நான் உன்னை கொண்டு போட்ட கிராமத்து ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? அக்க பக்கத்துல பாரு, இங்க யாருமே இல்ல. இங்க வெறும் நாம மட்டும்தான் இருக்கும். உன்னோட வேலைய முடிச்சிடுறோம். உங்களால என்ன எதுவும் பண்ண முடியாது. நீங்க என்ன சாகடிக்கிறது இருக்கட்டும், என்ன உங்களால பிடிக்க கூட முடியாது. ஓ அப்படியா? நண்பர்களே, புடிங்க. அவங்க எல்லாரும் ராணிய பிடிக்க போகும்போது ராணி அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சுது. வாங்கடா வாங்க, முடிஞ்சா என்ன பிடிச்சு காட்டுங்கடா. அவனுங்களால ராணிய நெருங்க கூட முடியவே இல்லை. ஆனாலும் ராணிய துரத்திக்கிட்ட பின்னாடியே போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு தெரியாம அங்கிருந்து ஒரு பள்ளத்துல விழுந்துட்டாங்க. ஐயோ, அப்படி அவங்க எல்லாரும் பள்ளத்துல விழுந்ததை பார்த்து ராணி சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. என்னங்கடா, பள்ளத்துல விழுந்து நல்லா சந்தோஷமா இருக்கீங்களா? என்னையே கேலி பண்றியா? பின்னாடி திரும்பி பாரு, உன்னோட சாவு இருக்கு. அப்படி சொன்னதும் ராணி பின்னாடி திரும்பி பார்த்துச்சு. அப்ப அவனுங்களே ஆட்கள் இன்னும் 2 பேரும் அங்க வந்தாங்க. அடக்கடவுளை, இன்னும் ஆட்கள் வந்துட்டாங்களா? அட, என்ன வாழ விட மாட்டீங்களாடா? அப்படின்னு சொல்லி மறுபடியும் ராணி தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க ஓட ஆரம்பிச்சுது. அட நிக்கம்போ, நின்னு ஆடு ஓடுறத பாத்துட்டே இருக்க. அத போய் துரத்தி பிடி. அது கிராமத்துக்கு போயிருச்சுன்னா நம்மளை பத்தி எல்லாருக்குமே சொல்லிடும். உன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்னா சீக்கிரமா போய் அந்த ஆடை பிடி. காலு அப்படி சொன்ன உடனே அவனுங்க 2 பேரும் ராணிய துரத்திக்கிட்டு ஓடினானுங்க. அதுக்கு அடிபட்டிருக்கு போல, வா போய் அதை பிடிச்சிடலாம். ராணி அந்த ரவுடிங்க பக்கத்துல வரத பார்த்து வேகமா எழுந்திருச்சு ஓட ஆரம்பிச்சது. அப்போ காலு அங்க வந்து அவனுடைய ஆட்கள் கிட்ட இப்படி சொன்னான். போ, சீக்கிரமா போய் அவனை பொடி. கவலைப்படாதீங்க, ஆடுக்கு அடிபட்டிருக்கு. ரொம்ப தூரத்துக்கு அதனால ஓட முடியாது. வாங்க நண்பர்களே. அப்படி சொல்லி அவங்க எல்லாருமே மறுபடியும் ராணியை துரத்திக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஊரு ரொம்ப தூரத்துல இருந்துச்சு. அதனால ஆடு தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க காட்டுக்குள்ள போச்சு. அதை பார்த்து காலு சொன்னா, இது காட்டுக்கு போயிட்டே இருக்கு. அட நில்லு, அங்க விலங்கு உன்னை உயிரோட விடவே விடாது. முதல்ல என்ன பண்றது? இப்போ அது காட்டுக்கு போயிடுச்சு. இப்போ நாம அதை பிடிக்கவே முடியாது. பரவாயில்ல, இது இல்லைன்னா இன்னொரு ஆடை நாம பிடிச்சிக்கலாம். வாங்க அப்படின்னு சொல்லி அவனுங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டானுங்க. சாயந்தரம் வரைக்கும் ஆடு வீட்டுக்கு வராததுனால எல்லாரும் கவலைப்பட்டாங்க. ஆடு தனியா டாக்டர் கிட்ட போயிருக்கவே கூடாது இல்ல? சாயங்காலம் ஆயிடுச்சு, ஆனா இப்ப வரைக்கும் வரவே இல்ல. எனக்கு பயமா இருக்குங்க. அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது இல்லையா? நீங்க கவலைப்படாதீங்க.
அது ரொம்ப தைரியசாலி ஆடு. கூடிய சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடும். அது வீட்டுக்கு வரலன்னா நாம போய் தேடலாம். கிராமத்து ஆட்கள் பேசிக்கிறத பார்த்து அந்த காலு அவனுடைய மனசுக்குள்ள நினைச்சான், அந்த ஆடு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதை இப்போ காட்டு விலங்கு வேட்டையாடி சாப்பிட்டுருக்கோம். ஆடு நிச்சயமா திரும்ப வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில கிராமத்து ஜனங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் ராணி அவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஒரு ஆத்துக்கிட்ட வந்துச்சு. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கிறேன். அப்படி ராணி தண்ணி குடிக்க போனப்போ திடீர்னு எதிர்பாராத விதமா அங்க ஒரு சிங்கம் வந்துச்சு. சிங்கத்தை பார்த்து ஒரு நொடி ராணி ரொம்பவும் பயந்து போயிடுச்சு. ஆனா சிங்கம் அந்த ஆடை பார்த்து இப்படி சொல்லுச்சு, இந்த காட்டு ஆடு மாதிரி நீ தெரியல, உண்மைய சொல்லு. நீ யாரு? இங்க எதுக்கு வந்திருக்க? என்னோட பேரு ராணி. எங்க கிராமத்துல இருக்கிற எல்லாருக்குமே என்ன ரொம்பவும் பிடிக்கும். இங்க எதுக்கு வந்திருக்க? மனுஷங்க கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டேன். ஆனா இப்போ உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். இதுக்கப்புறம் என் நிலைமை என்னவோ. கவலைப்படாத, இங்க மனுஷங்க இல்ல, நீ பாதுகாப்பா இருக்கலாம். அப்படின்னா நீங்க என்ன கொல்ல மாட்டீங்களா? இல்ல, நான் இங்க ராஜா, நீ கிராமத்து ராணி. நான் உன்னை எப்படி கொல்ல முடியும்? ரொம்ப நன்றி மகாராஜா. எனக்கு அடிபட்டிருக்கு, ரொம்ப சோர்வாவும் இருக்கேன். இங்க தங்குறதுக்கு எனக்கு ஏதாச்சும் இடம் கிடைக்குமா? கண்டிப்பா. நான் எப்படி காட்டு ராஜாவோ, நீயும் அப்படியே உன்னோட கிராமத்து ராணி. அப்படி இருக்கும்போது நீ விருந்தாளி. அதனால எப்பவும் போல என்னோட குகையில ஓய்வெடுக்கலாம். அப்படி ஆடு சிங்கத்து கூட சேர்ந்து அதோட குகைக்குள்ள போச்சு. அங்க கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வெடுத்துச்சு. அன்னைக்கு ராத்திரி நேரம் சிங்கராஜா ஆடு கிட்ட கேட்டுச்சு, ஆடு, என்கிட்ட சொல்லு, உன்னை இப்படி யார் பண்ணாங்க? நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். அவன் பேரு காலு. அவன் என்ன கொல்ல முயற்சி பண்றான் அண்ணன். நீ என்ன அண்ணன்னு சொன்னியா? ஆமா அண்ணன், இந்த உலகத்துல என்ன பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்ல. இன்னிலிருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். சிங்கத்தோட எல்லா கலையும் நான் உனக்கு கத்து கொடுக்குறேன். நான் உனக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்பேன்னா, நீ பாக்குறதுக்கு ஆடா இருந்தாலும் கூட சிங்கம் போல நீ இருப்ப. அடுத்த நாள்ல இருந்த சிங்கராஜா ஆடுக்கு சிங்கத்துக்கான ட்ரைனிங்க கொடுக்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச நாள்ல ஆடு சிங்கம் மாதிரி ரொம்ப பயங்கரமா மாறுச்சு. அண்ணன், இப்ப நான் முழுசா தயாரா இருக்கேன். இப்ப நான் என்னுடைய கிராமத்துக்கு போகலாமா? வா, உன்னை கிராமத்து வரைக்கும் நான் விட்டுட்டு வரேன். இல்ல அண்ணன், நீங்க கொடுத்த ட்ரைனிங்கால நான் ரொம்பவும் தைரியசாலியா மாறி இருக்கேன். இப்ப எத்தனை பேர் வந்தாலும் அவனுங்களை நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். ஆட்டோட தைரியத்தை பார்த்து சிங்கராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. சரி தங்கச்சி, எப்ப இந்த அண்ணனோட உதவி தேவைப்பட்டாலும் வெறும் சத்தம் மட்டும் போடு. உன்னோட அண்ணன் உன் முன்னாடி நிப்பான். ரொம்ப நன்றி அண்ணன். அப்படி சிங்கராஜாவுக்கு நன்றி தெரிவிச்சு ராணி ஆடு அங்கிருந்து கிளம்புச்சு. தலைவரே, ஆடு காணாம போய் ரொம்ப நாட்கள் ஆச்சு. எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நாம அதை தேடியே ஆகணும். அப்பதான் ராணி ஆடு அங்க வந்துச்சு. தலைவரே, அங்க பாருங்க, ராணி ஆடு வந்துடுச்சு. ராணி நல்லபடியா திரும்பி வந்ததை பார்த்து கிராமத்து ஜனங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் ஆடு நல்லபடியா வந்ததை பார்த்து காலும் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அதை நான் ஹலால் பண்ற வரைக்கும் நான் நிம்மதியா தூங்கவே மாட்டேன். காலோனே, அந்த ஆடு காட்டுக்கு போய் உயிரோட திரும்ப வந்துருச்சான். அது சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கலாம், ஆனா என் கையில இருந்து தப்பிக்கவே முடியாது. இன்னைக்கு ராத்திரி அதை நாம முடிச்சிடலாம். ராத்திரி நேரம் காலும் அவனுடைய கூட்டத்தோட சேர்ந்து ராணி ஆடு இருக்கிற வீட்டுக்கு போனான். நண்பர்களே, ஆடை யாருக்குமே தெரியாம தூக்கிட்டு போங்க. அப்படி 3 பேரும் சேர்ந்து ராணியோட முகத்தை மூடிட்டு அவளை அங்கிருந்து இழுத்துக்கிட்டு போனாங்க. நாளைக்கு விடிஞ்சதும் முதல்ல இந்த ஆடை நாம வெட்டலாம், சரியா? சரி முதலாளி. அதுக்கப்புறமா ஆடை கட்டி போட்டுட்டு 3 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில காலும் அவனுடைய கூட்டத்தோட சேர்ந்து ஆடுங்களை கட்டி போட்ட இடத்துக்கு வந்தா ஆட்டு மந்தையில இருக்கிற எந்த ஒரு ஆடுமே அங்க இல்ல. தப்பு நடந்துருச்சு முதலாளி, எல்லா ஆடும் ஓடி போயிடுச்சு. அது எப்படி சாத்தியம்? போங்க, போய் தேடுங்க. அப்பதான் ராணி ஆடு அவங்க பக்கத்துல வந்துச்சு. என்னடா நினைச்ச என்ன பத்தி? ஆடுனா ஃப்ளவர்னு நினைச்சியா? நான் ஃப்ளவர் இல்லடா, ஃபயரு. அதுவும் வைல்டு ஃபயரு. புஷ்பா பார்த்து வந்திருக்கியா? இந்த ஃப்ளவர் ஃபயரு படத்துல மட்டும்தான், ரியல்ல கத்தி அப்புறம் ஆடோட கழுத்து தான் இருக்கும். உன்னுடைய வாளோட கூர்மை இந்த ராணியோட தலைய வெட்டுற அளவுக்கு இருக்காதுடா. முதலாளி, இது ரொம்ப பேசுது. வாங்க, இத 1 to 4 பண்ணிடலாம்.
அப்படி 3 பேரும் அந்த ஆடை தாக்க போனாங்க. சிங்கத்துக்கிட்ட ட்ரைனிங் எடுத்த ராணி ஆடு கொஞ்ச நேரத்துல அவங்க 3 பேரையுமே பிச்சு சின்ன பின்னமா ஆக்கிட்டு போயிடுச்சு. ஐயோ, இது சிங்கம் மாதிரி சண்டை போடுது. நாம இதை தோக்கடிக்க முடியாது. எல்லா ஆடையும் இத அவுத்து விட்டுருக்கு போல. ஆமா, நான் தான் எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு போனேன். ஆனா நீ சாதாரணமான ஆடு, நீ உங்களை எப்படி கூட்டிட்டு போக முடியும்? என்ன சாதாரணமா நினைக்கிறவன அங்க பாரு. ஓய்யோ கடவுளு, இது காட்டோட கொடூரமான மிருகம். அதை விட கொடூரமானது என் தங்கச்சி ஆடு, புரிஞ்சுதா? அந்த ஆடு எங்க தங்கச்சி. யாராச்சும் அதை தொட்டாங்கன்னா பிச்சு போட்டுருவோம். விலங்குகளுடைய கோவத்தை பார்த்து அவங்க பயந்து போயிட்டாங்க. ஐயோ, நாங்க தப்பு பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டா என் தங்கச்சி கிட்ட கேளு, இல்லைன்னா உன் போட்டு எல்லாத்தையும் பிடுங்கி வீசிடுவேன். என்ன மன்னிச்சிரு ஆடு. ஆடு இல்ல, ஆடு தங்கச்சின்னு கூப்பிடு. என்ன மன்னிச்சிரு ஆடு தங்கச்சி. அப்ப அங்க ஊர் தலைவரும் கிராமத்து ஜனங்களும் வந்தாங்க. தலைவர் ஐயா, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா விலங்குகளையும் திருடுறது இவன்தான். ஆமா தலைவர் ஐயா, நேத்து மட்டும் ராணி இங்க வரலனா இந்நேரத்துக்கு இவங்க எங்களை கொண்டு போட்டிருப்பாங்க. உன்னோட தைரியத்தை காட்டி எங்களை மட்டும் இல்ல, இந்த விலங்கோட உயிரையும் காப்பாத்திருக்க. கர்வமா இருக்கு. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த கசாப்புக்காரனை என்ன பண்றது? இந்த கசாய்க்காரனை கொண்டு நாம கசாயி பிரியாணி பண்ணலாம். வேண்டாம் அண்ணன், நாமளும் இவன மாதிரியே நடந்துக்கிட்டோம்னா அப்புறம் இவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? இவனை மன்னிச்சு விட்டுடலாம். அப்படி ஆடு சொன்னதுனால சிங்கராஜா அவனுங்களை மன்னிச்சு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஊர் தலைவர் அவங்க எல்லாரையுமே ஊரை விட்டு வெளியில துரத்திட்டாரு. அன்னையில இருந்த கிராமத்துல இருக்கிற எந்த விலங்குகளுக்கும் எந்த ஒரு தொந்தரவும் வரல. கிராமத்து ஜனங்களும் விலங்குகளும் எல்லாரும் சேர்ந்து அந்த கிராமத்துல ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.